யோவான் சுவிசேஷ நிருபத்துல அந்த லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், லாசருவே வெளியே வா என்று பெயரை சொல்லி அழைக்கின்றார். அவர் ஏன் அப்படி பெயரை சொல்லி அழைக்கின்றார்னா, வெளியே வா என்று சொல்லி இருந்தார்னா அந்த மரித்த சரீரங்கள் அத்தனையும் உயிர் பெற்று எழுந்திருக்கும். ஆனா இயேசு குறிப்பிட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். வெளியே வந்தோன்னு பாருங்க, அவன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, முகம் கூட சேலையா சுற்றப்பட்டிருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, இவனை கட்ட அவிழுங்கள் என்று சொல்கிறார். தேவ ஜனங்களே, அங்க ஒரு நிச்சயம் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. இப்ப இயேசு சுற்றி இருந்தவர்கள் மத்தியில் விசுவாசம் உண்டாகும்படியாக நான் இதை செய்தேன் என்று சொல்கின்றார். தேவ ஜனங்களே, நம்மை மீட்டெடுக்க வல்லமுள்ள தேவன் ஒரு உண்டென்றார், அது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு ஜெப வாழ்க்கையில் நம்ம குறைபட்டு போயிருக்கலாம், வேத வாசிப்பில் குறைபட்டு போயிருக்கலாம், பரிசுத்த ஆய்வார் பின்மாறி போயிருக்கலாம், எல்லாத்திலும் பின்மாறி போயிருக்கலாம். ஆனால் என்னை ஒரு நாள் நிச்சயமா கர்த்தர் தூக்கி எடுப்பார் என்ற மனதில் நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் பின்மாறி போயிருந்தாலும், எவ்வளவுதான் அவரை விட்டு தூரம் தூரமா போயிருந்தாலும், ஒரு நாள் கண்டிப்பாக அவர் மீட்டெடுப்பார் என்ற நிச்சயம் நமக்குள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் மீட்டெடுப்பார். அந்த நிச்சயம் மட்டும் நமக்குள்ள எப்பயும் வேணும்.